ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் எதுலேருந்து எது வரைக்கும் அதை நம்ம இன்டெஜர்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். பிஃபோர் தட் அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க அப்படின்னா Z, கேபிட்டல் Z அப்படின்னா இன்டெஜர்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஸோ Z பிலாங்ஸ் டு -n2 plus n. ஸோ இன் பிட்வீன் யூ ஆர் ஹேவிங் 0. ஸோ இதுதான் இன்டீஜர்ஸ். ஸோ லெஃப்ட் ஆஃப் யூ 0 இங்க இருக்குன்னா லெஃப்ட் ஃபுல்லா நெகட்டிவ் இன்டீஜர்ஸ். லெஃப்ட் சைட் -1 -2 இதுக்கு பேரு உங்களுக்கு நெகட்டிவ் இன்டீஜர்ஸ். ஓகேவா? ஸோ ரைட் சைட் வில் பி +1 +2. இது வந்து பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். ஸோ பாசிட்டிவ் இன்டீஜர்ஸை +1 +2 அப்படின்னு எழுதலாம், இல்லை 1 2 அப்படின்னு எழுதலாம். ஓகே, போத் இண்டிகேட்ஸ் யுவர் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். ஓகே, ஸோ நெகட்டிவ் இன்டீஜர்ஸ், பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் ரெண்டு இருக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் பேசிக்ஸ் ஆஃப் யர் இன்டீஜர்ஸ். ஓகேவா? ஸோ இதில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஃபர்ஸ்ட் இன்டீஜர்ஸ். ஓகேவா? இன்டீஜர்ஸை ரெண்டா பிரிக்கலாம். ஒன் இஸ் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ், பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்ல அண்ட் இந்த ஓகேவா? இந்த பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ், ஓகேவா, இந்த பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் மட்டும் என்ன சொல்லலாம் அப்படின்னா நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகேவா? உங்களுக்கு பிக்சர்லேயே தெரியும். திஸ் நேச்சுரல் நம்பர்ஸோட லிமிட் என்ன? 1 to infinity. ஓகேவா? ஸோ பாசிட்டிவ் நம்பர்ஸ்ல 0. ஸோ 0 ஆட் பண்ணீங்க, 0வும் சேர்த்து எழுதுறீங்க அப்படின்னா 1 2 3 இதோட நம்பர் 0 இன்க்ளூட் ஆகாது நேச்சுரல் நம்பர்ஸ்ல. பிகாஸ் நேச்சுரல் நம்பர்ஸ்னா கவுண்டிங் நம்பர்ஸ், அதுதான் நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம பார்க்க போறதுன்னா ஆப்ரேஷன்ஸ் இன் இன்டீஜர்ஸ். ஓகே, ஆப்ரேஷன் அப்படின்னா அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ், ஆப்ரேஷன் ஆன் இன்டீஜர்ஸ். ஓகேவா? என்னென்ன அடிஷன் நம்ம ஆப்ரேஷன்ஸ் இருக்கு நமக்கு? ஸோ அடிஷன் ஆஃப் இன்டீஜர்ஸ், subtraction of integer two integer numbers, and division of two integers. So இதெல்லாம் தான் integer. P ஐனா positive integer, positive plus positive. ஒரு positive add ஆன என்ன வரும்? Negative plus positive. ஓகேவா? Negative plus negative. ஸோ இதெல்லாம் ஸோ பாசிட்டிவ் ப்ளஸ் நெகட்டிவ் போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் இன்டீஜர் +4 அப்படின்னா நீங்க டைரக்டா நம்பர் ரெண்டு பாசிட்டிவ், ஸோ ஆட் பண்ணக்கூடிய இன்டீஜர் யூ ஹேவ் டு ஆட் த நம்பர்ஸ் ஃபர்ஸ்ட். ஸோ 5 + 4 9. நீங்க என்ன சைன் கொடுத்துருவாங்க? இன்டீஜர் பிளஸ் நெகட்டிவ் இன்டீஜர் ஆனா என்ன வரும்? நான் என்ன சொன்னேன் ஆல்ரெடி, ரெண்டுமே சேமா இருந்துச்சுன்னா சொல்ல பாருங்க and give the same sign. So answer will be -9 for negative. Positive integer இருந்தா என்ன பண்ணணும்? ஸோ உங்களுக்கு +5 + -4 சைன் என்ன பிளஸ், அப்புறம் 5 - 4 கொடுத்துருக்க நம்பரை சப்ராக்ட் பண்ணி எழுதணும். 5 - 4 1. ஓகேவா? ஸோ ஏன் இதை நம்ம ஃபர்ஸ்ட் சைன் எழுதுறோம்னா பிளஸ் போட்டாலும் ஒண்ணுதான், போலினாலும் ஒண்ணுதான். ஆனா இப்ப பாருங்களேன், -6 +4. ஓகேவா? இப்போ நான் என்ன சொன்னேன், பெரிய நம்பரோட சைன் எழுதணும். -6 - 4 2. ஸோ இப்போ நீங்க சப்போஸ் நீங்க 6 - 4 2 போட்டீங்க, இந்த மைனஸ் இந்த இடத்துல போடாம விட்டுட்டீங்கன்னா ஆன்சர் தப்பு. ஸோ அதனாலதான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் பெரிய நம்பரோட சைனை ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் சப்ராக்ட் பண்ணி போடுங்க. ஓகேவா? ஸோ இதுதான் அடிஷன் ஆஃப் டூ இன்டீஜர்ஸ். நெக்ஸ்ட் வந்து சப்ராக்ஷன். சப்ராக்ஷன் அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய டேக்லைன் என்னன்னா ஆட் த ஆப்போசிட். சரிங்களா? ஆட் த ஆப்போசிட், இதுதான் உங்களுக்கு மனசு. ஓகேவா? நான் என்ன சொன்னேன், ஆட் த ஆப்போசிட். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே எழுதுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்கேன், ஆட். ஸோ இந்த மைனஸ் வந்து பிளஸ் ஆயிரும். ஆப்போசிட் அப்படின்னா -4 ஆப்போசிட் வந்து +4. கரெக்டா? ஸோ உங்களுக்கு அடிஷனோட ப்ரொசீஜர் தெரியல, ரெண்டு சைன் வேற வேறையா இருக்கு. ஸோ மைனஸ் பெரிய நம்பரோட சைன் ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும், அப்புறம் 5 - 4 1. ஸோ இதுதான் உங்க ஆன்சர். -5 -4 ஆன்சர் வந்து -1. புரியுதா? சப்ராக்ஷன் ஆஃப் இன்டீஜர்ஸ் எப்படி பண்ணும் அப்படின்னு. ஸோ உங்களுக்கு இன்னொரு ப்ராப்ளம் போட்டு காட்டுறேன். +6 - +9. ஸோ +6 அப்படியே எழுதிக்கணும். ஆட் அப்படிங்கிறப்போ இந்த மைனஸ் பிளஸ் ஆயிரும்.
ஆப்போசிட் அப்படிங்கிறப்போ +9 -9 ஆயிடும். ஸோ உங்களுக்கு ரெண்டுமே வேற வேற சைன். ஸோ பெரிய சைனோட நம்பரோட சைன் ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும் மைனஸ், அப்புறம் 9 - 3 9 - 6 ஆன்சர் will be 3. ஸோ ஆன்சர் வந்து -3. புரிஞ்சுதா? இப்படிதான் சப்ட்ராக்ஷன் ஆஃப் இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷன் அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் சைன்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ பிளஸ் இன்டூ பிளஸ் அப்படின்னா என்ன, மைனஸ் இன்டூ மைனஸ் அப்படின்னா என்ன, பிளஸ் இன்டூ மைனஸ்னா என்ன வரும், மைனஸ் இன்டூ பிளஸ்னா என்ன வரும், இதெல்லாம் தான் ஃபர்ஸ்ட். பிளஸ் இன்டூ ரெண்டுமே சேம் சைன்ஸை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிளஸ் வரும். ஆல்டர்னேட் சைன்ஸை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா மைனஸ் வரும். இதுதான் கான்செப்ட். சரிங்களா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ரெண்டு சேம் சைனை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா பிளஸ் பிளஸ் என்ன பண்ணா பிளஸ், மைனஸ் மைனஸ் மல்டிப்ளை பண்ணா பிளஸ், ஆல்டர்னேட் சைன் மைனஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா மைனஸ். ஓகேவா? இன்டூ -3 மைனஸ் 5 × 3 என்ன 50, அவ்வளோதான். ஓகே, -4 × -6. ஓகே, ஃபர்ஸ்ட் மைனஸ் இன்டூ மைனஸ் என்ன, நம்ம சேம் சைனை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா பிளஸ் வரும். 4 × 6 24. புரிஞ்சுதாமா? இதே தான் டிவிஷனும். டிவிஷன் எப்படி போடணும்னா, இப்போ -24 / -6 அப்படின்னா மைனஸ் மைனஸ் ரெண்டு மைனஸை டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிளஸ் வரும். 24/6 4. சரிங்களா? ஸோ அது டிவிஷனும் அப்படியே தான். டிவிஷனும் அப்படியே தான். இப்போ பிளஸ் டிவைடட் பை பிளஸ் அப்படின்னா உங்களுக்கு பிளஸ் வரும். மைனஸ் டிவைடட் பை மைனஸ் அப்படின்னா பிளஸ் வரும். பிளஸ் டிவைடட் பை மைனஸ்னா மைனஸ், மைனஸ் டிவைட் பை பிளஸ்னா மைனஸ். புரிஞ்சுதா? ஸோ மல்டிப்ளிகேஷனுக்கும் டிவிஷனுக்கும் ஒரே டைப் ஆஃப் ரூல்ஸ் தான். சைனை தனியா மல்டிப்ளை டிவைடோ பண்ணணும், நம்பரை தனியா மல்டிப்ளை டிவைடோ பண்ணணும். புரிஞ்சுதா? ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ சில ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாமா? ஸோ பார்க்கலாமா? ஸோ -12 டிவைடட் பை 8. ஸோ 8 -12 divided by +8. So minus by plus na minus. 12/8 na inga 3 inga 4. Okay, so -3/4 the answer. -3 divided by 4 minus plus. Okay va? 7 into 3 is 81. Okay va? That's கம்ப்ளீட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பாய்.